ஜெயவோம். அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் மிக முக்கியமானது சப்த அவஸ்தைகள். சப்த அவஸ்தைகள்னா சப்தம்னா 7. அந்த 7 அவஸ்தைகள் என்னன்னா அப்படின்றது ஒவ்வொரு ஜீவனும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜனங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு ஜீவனும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கினா நம்ம அந்த அவஸ்தையிலேருந்து மீண்டு வரலாம் இல்லையா? அதுக்காக தான் இது முக்கியமான சப்ஜெக்டுன்னு சொல்றேன். அதாவது 7 அவஸ்தைகள் எதுன்னு கேட்டா, சப்த அவஸ்தைகள். ஒன்று முந்தைய ஞானம், அதாவது முதலாவது ஞானம், முதல்ல உருவான ஞானம், அது முந்திய ஞானம் சொல்றது. அதுக்கு பேரு முதலாவது ஞானம்னு சொல்லுவோம். மூடல்ன்றது ஆவரணம், முளைத்தல்ன்றது விட்சேபம், காணாத ஞானம் பரோட்ச ஞானம், சந்ததம் கண்ட ஞானம் அபரோட்ச ஞானம், தழல் கெடல் துக்க நிவர்த்தி, குளிர்மையாதல் தடையற்ற ஆனந்தம். குளிர்மையாவது கடைசியில குளிர்மையாவது தடையற்ற ஆனந்தம். இந்த தன்மையை கைவல்ய நவநீத தாண்டவராய சுவாமி அழகா விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே, எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அழகா சொல்லி இருக்கிறாங்க. அதாவது பிரம்மானந்தம் தன்னை மறைத்த பேதமையே அஞ்ஞானம் சொல்லியிருக்காங்க. 2வது பரநிலை காணோம் என்று பகர்தலே ஆவரண மூடல்ன்றது. ஆவரணம்னான்றது அதுக்கு சொல்லி இருக்கிறாங்க. பரநிலை காணாத ஒன்று பகர்தலே ஆவரண மூடல், நரனொன்று கருதாய் ஜீவன் என துளைத்தல் தோற்றம், குறவன் வாக்கியத்தார் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்ச ஞானம். இந்த 4 வரியில தாண்டவராய சுவாமி அழகா சொல்லி இருக்கிறாரு. இது இப்ப நம்ம முதலாவது ஞானம் என்னது? பரஸ்வரூபமாகிய பிரத்யாக ஆத்மாவை ஜீவனாகப்பட்டது இன்னதென்று அறியாத மந்தமை. அந்த அறியாத நிலைய முந்தவ ஞானம்னு சொல்றோம். அஞ்ஞானம், அதுக்கு பேரு அஞ்ஞானம் அப்படின்றோம். பிரம்மஸ்வரூபம் இல்லை, பரமம் இல்லை, அத பிரம்மமே இல்லைன்னு சொல்றோம். பிரம்மம் இல்லை என்றால் தோற்றம் இல்லை என்று சொல்லுதல். ஆவரண மூடல், அதுக்கு பேரு ஆவரண மூடல். ஆவரணம் என்றால் மறைக்கும். ஒரு ஞானத்தை பத்தி யோசனை பண்ண முடியாதபடி மறைக்க செய்யும். அதாவது விவேகிக்கும் விவேகிக்கும் அவிவேகிக்கும் ஆத்ம பிரசங்கம் வரும்போது ஆத்மா இல்லை என சிலர் கூறுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாவே கிடையாதுன்னு கூறுகின்ற நிலை, அதை மறைச்சு பேசுறது. அது அந்த ஞானத்தை, அதாவது அஞ்ஞானம். அதுக்கு நான் மானிடனாக படைத்த நான் கர்மங்களை செய்கிறேன், என்ன அவன் தானே படைச்சான், நான் கர்மத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் என முளைத்தல் பலனை அனுபவிக்கின்றேன். இவ்வாறு ஒருவித எண்ணத்தினால் ஜீவன் என உண்டான தோற்றமே விட்சேபமாகும். விட்சேப சக்தின்னா இப்போ பரோட்ச ஞானம், முதலாவது ஞானம் ஆவணம், அப்புறம் விட்சேபம் என்றது சொல்றது. விட்சேப சக்தின்னா என்னன்னு கேட்டா, மானிடன்னு கர்மங்களை நான் செஞ்சேன், என்னால செய்யப்பட்டது அப்படின்னு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாரு. அந்த எண்ணத்தினால் ஜீவன் என உண்டான தோற்றமே விட்சேபமாகும். பூர்வ ஜென்ம புண்ணிய பரிபாகத்தால் சித்த சுத்தி சாதன சதுர்த்தயம் பெற்று சர்க்குருவை அடைந்து அவர் உபதேசித்த சத்திய ஆனந்தத்தை குரு வாக்கியத்தால் பரமாத்மாவாகிய தன்னை பற்றி அறிந்து கொள்வதே பரோட்ச ஞானம் எனப்படும். அப்போ பரோட்ச ஞானம் தன்னை பத்தி பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஞானம் பரோட்ச ஞானம் சொல்றோம். அதாவது பிரம்மம் இல்லை என்று கூறும் அஞ்ஞானிகளில் அவஸ்தைகள் சொர்க்கம் உண்டு என கேட்டு நம்புவது போல ஆத்மா உண்டு என அறிதல் காணாத ஞானம் என்று
பரோட்ச ஞானம். காணாதது ஒன்றை கண்டா மாதிரி சொல்றது பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேவோ. அப்புறமா வந்து அதாவது ஒருத்தர் வந்து ஒரு குரு வந்து உபதேசிக்கிறாரு, தத்துவமசியை பத்தி சொல்றாரு. மகா வாக்கியம் இது. இது வந்து தத்துன்னா தற்பத தும்பத விசாரணை. இத நான் தத்து என்றால் அது, தும் என்றால் நீ, அசி என்றால் நீ அது ஆனாய் அப்படின்னு ஒரு ஞானி நமக்கு உபதேசிக்கிறாருன்னு வச்சுக்கோ. அந்த அஞ்ஞான விபரீதங்கள் ஆனந்தம் என்று சொல்றேன் நீங்கி, ஆனந்தத்தை, உண்மையான ஆனந்தத்தை நீக்கி தான் தானாகுதலே அபரோட்ச ஞானமாகும். அனைத்தும் நீக்கின்னும் விபரீதங்கள் அனைத்தையும் நீக்கி தான் தானாகுதலே அபரோட்ச ஞானமாகும். அப்போ நான் தான் ஞானி, நான் ஞாதா, கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பெருமைப்படுத்தும் அந்த நிகழ்ச்சியில சிவ தத்துவம் நீக்கி துக்க நிவர்த்தியாகும். அத சிவ தத்துவத்தை உணராம, அந்த சிவ தத்துவத்தை உணராம நீக்குறான் பாரு, அவன் துக்க நிவர்த்தியில மூழ்கிறான். போக வஸ்துவின்றி சாட்சி என்னும் ஞானத்தால் ஸ்தூல தேகத்தில் வியாதியும், சூக்கும தேகத்தில் காமாதிகளும், கரண தேகத்தில், அதாவது ஸ்தூல தேகத்துல வியாதி அனுபவிக்கிறான், சூட்சும தேகத்துல தன்னோட கர்ம பலனை அனுபவிக்கிறான், காரண தேகத்துல தன்னோட வாசனையாகிய இகபர இது பிராரத்தம் அனுபவிக்கிறான், இகபல துக்கம். இந்த நெருப்பில் கட்டையை போட்டு, அதாவது கட்டை இல்லாம நெருப்பு எரியுமா? நெருப்பு இல்லாம கட்டை எரியுமா? எரியாது. அது போல பாலை நிலத்துல மான் செல்லாது, ஆனா காணல் நீர் மாதிரி வச்சு அதுல மான் சென்றா மாதிரி ஒரு இது பண்ணுவான். அப்படி இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரி தன்னோட புண்ணிய பாவ கர்மங்களை பற்றி, அதான் சின்மாத்திர சொரூபம் அப்படின்னு அவன் அனுபவித்து, புண்ணியம் என்று வரும், பாவம் என்றும் தொலையும் என்று சிந்தனையாகிய பரலோக துக்கம் நிவர்த்தனை ஆகணும். அந்த நிவர்த்தனை புரியுதா? நிவர்த்தனை ஆகுதலே துன்ப நிவர்த்தனை ஆகும். தழல் கெடல். தழல்னா துன்பம், கெடுதல்னா தன்னோட துன்பத்தை அந்த நிவர்த்தனையில பண்ணி, அந்த குரு உபதேசத்துல, நம்ம ஞானத்துல, தியானத்துல, அந்த மாதிரி ஒரு பயிற்சியில அந்த தன்னோட இன்ப துன்பத்தெல்லாம் அதெல்லாம் நீக்கி, அந்த நீக்கி யார் ஒருத்தர் அனுபவிக்கிறாங்களோ துன்ப நிவர்த்தனை, அதுக்கு பேரு துன்ப நிவர்த்தனை. சர்வமும் விடுபட்டவனாய் சகல பந்தங்களும் இல்லாத போதும் புண்ணிய பாவ கர்மம் பற்றி சர்வ காமாதி பிராரத்த விரியத்தினால் தான் உண்டானது சந்தோஷம், தடையற்ற ஆனந்தம். அதாவது அவன் வந்து தன்னோட காமாதி பிராரத்தத்தினால நமக்கு குடும்ப, குழந்தை குட்டி, குடும்ப விவர்த்தி அதெல்லாம் ஏது, அதுல ஒரு சந்தோஷம் அடையறான், தடையற்ற ஆனந்தம்ட்டு நினைச்சுக்கினா. ஆனா அஞ்ஞானம், ஆவரணம், விட்சேபம் என்ற 3 மாய சம்பந்தமான பரோட்ச ஞானம் முதலிய 4ம் சுத்தமாயை சம்பந்தமும் ஆகும். சுத்தமாயை தான், அதுவும் நல்லதே நடக்குது அப்படின்னு. என்ன அவைகளின் பரோட்ச ஞானத்தால் அந்த அசுத்த ஆவரணமும், அபரோட்ச ஞானத்தால் ஆவரணத்துடன்
மூவா ஞானமும் நீக்க நிவர்த்தியால் விட்சேபம் நீங்குவது. இவை நீங்கவே அவைகள் நாமங்கள் நீங்கி தடையற்ற ஆனந்தம் உண்டாகும். அதுக்குதான் தடையற்ற ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ஆத்மஸ்வரூபத்தையும் தன் இருள் கூட அறியாமை என்னும் மேகங்கள் மூடிக்கொள்ளுதுன்னு நம்ம நினைச்சு பார்க்காம ஒரு புருஷன் என்னதென்று அறியாமல் சுயம் ஜோதியின் அருளினால் இருள் நீங்கியவுடன் புருஷனுக்கு ஆகாமிய கர்மத்தினால் அதிகரித்து கொண்டே வருது இல்லையா அஞ்ஞானம். அந்த இந்த ஜென்மத்துல செய்யறது போன ஜென்மத்துல செய்யறது அந்த மாதிரி அந்த அஞ்ஞானம் என்னும் மாயை ஞான சுடரினால் நசித்தவுடன் எப்படி குரு உபதேசத்தினால ஞான சுடர் ஏற்பட்டு அந்த ஞான சுடரினால் நசித்தவுடன் ஆத்ம தத்துவம் இப்படிப்பட்டது என்று அவனுக்கு தெரிய வருது. அப்போ ஆத்ம ஞானம் ஆத்ம விசாரணையினால் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றவைகளால் தெரிந்து கொள்ள தக்கதல்ல. அப்போ ஆத்ம விசாரணை இதுதான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கின்னு பூஜை உபவாசம் தீர்த்தஸ்தானம் அந்த மாதிரி எல்லாம் கர்மங்கள் என்று இதெல்லாம் இல்லாம நம்ம பூஜை பண்ணா சரியாயிடும், தீர்த்தஸ்தலம்லாம் போய் சேத்திரங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்ற இந்த கர்மங்களினால் ஆத்மஸ்வரூபம் தெரியாது. ஆனா தம்மில் இருக்கும் மாயை நீக்கி மாயை என்னும் அழுக்குகள் நீக்கி ஆத்மஸ்வரூபத்தை தெரிய வருவன் தான் உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உண்மையான மனித பிறவி எடுத்தவன் அவன்தான். அதாவது காமாதிகள் வந்தாலும் கணத்திற்கு பற்றால் தாமரை இலை ஜகத்துடன் கூடி வாழ்வார் பாமரர் என கூறுவர் பண்டிதை திறமை காட்டார் ஊர் மறுவார் உள்ளம் துவக்கையான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்றான். ஆதியில் முதல் ஜென்மத்துல இருந்து புண்ணிய பாவம்லாம் செஞ்சுக்கினே வந்து கடைசியில ஆசையெல்லாம் ஓட்டு ஐம்புலன்களையும் உள்ளடக்கி தன்னைத்தானே உணர்ந்து அந்த நிலையில காமக்ரோதாதி என்னும் 10 குணங்களையும் பிறவிக்கு ஏற்படுற அந்த எண்ணங்களை எல்லாம் நசித்து அழுக்கெல்லாம் போக்கி தன்னைத்தானே பரிசுத்தமா ஆக்கி பரிசுத்தமான பரமாத்மா சொரூபத்தில் லைத்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன்தான் உண்மையான மனிதன் அப்படின்றாங்க. அப்ப ஒரு கற்பூர கட்டியை ஏத்தினா எப்படி கற்பூரம் ஃபுல்லா எரிஞ்சு கடைசியில அந்த கற்பூர கட்டி எல்லாம் வெளியாய் அந்த வெட்ட வெளியில எப்படி ஐக்கியமாயி கலந்து போகுது, எங்க போகுது, எப்படி போய் கலந்துது அப்படின்னு தெரியாம அந்த மாதிரி ஐக்கியமாயிடுறது போல நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஆசாபாச கர்மங்களை எல்லாம் விட்டு கற்பூர கட்டி எப்படி நீரா கரைஞ்சி அப்படி அதுல ஐக்கியமாகுதோ அது மாதிரி நம்ம அந்த ஆசாபாசத்திலேயே இருந்தாலும் குடும்பத்துல இருந்தாலும் அதுல ஒட்டாம அந்த பரமாத்மா சொரூபத்திலேயே நாமே ஐக்கியமாக்கி கொண்டு அந்த கற்பூர கட்டி போல நம்ம கடவுளுக்கு காட்ட வேண்டிய அந்த தத்துவத்தை உணர்ந்து இதுக்குதான் கற்பூரம் ஏத்துறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ற மாதிரி நமக்கு அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கின்னு நம்ம செயல்படணும்.